ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அப்போ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பீரியட்ஸான ஒரு டே மீன்ஸ் டே இன் மை லைஃப் தான். ஸோ பீரியட்ஸ் ஆகும்போது நான் என்னென்ன பண்ணுவேன் அந்த மாதிரி ஆக்சுவலாக. ஸோ பெருசாக எதுவும் இல்லை, நார்மல் டே மாதிரி தான். லைட்டாக ஃபுட்டில் அந்த மாதிரிலாம் சேஞ்ச் வரும். ஸோ அது மட்டும் தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம சேனல் எல்லாருக்குமே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக மார்னிங்கே வந்து எந்திரிச்சோடனே ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா எப்போவுமே பல்ல தேய்ச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக அதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். இதுதான் என்னோடய கிச்சன்னு சொல்லுது. ஒரு டே நான் வந்து என்னோடய ஹோம் டூர் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இது வரைக்கும் கிச்சனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 7:30 ஆகிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன்னா இதே மாதிரி என்னோடய ரொட்டீன் முடிச்சதுக்கப்புறமா வந்து டீ போடுவேன். பீரியட்ஸ் டைம் அதிகமாக டீ குடிக்க மாட்டேன். காப்பி தூள் போட்டு சும்மா காப்பியை தான் குடிப்பேன், பிளாக் டீ மாதிரி. ஸோ காப்பி போட்டுட்ருக்கேன். மலையாளத்தில் காப்பின்னு சொல்லும், தமிழில் என்ன சொல்லுவேன்னு தெரியாது. ஸோ அதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து இப்போ ஏன் ரித்திக்கு காமிக்கலாம் அந்த மாதிரி. நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம இனிமேல் ரித்திக்கு காமிக்க மாட்டோம். ஏன்னா இது வரைக்கும் பையனை பார்க்காதவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் ஃபோட்டோ போடும்போது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது, எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆகுது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு அப்புறமா வந்து நம்மளோட பிள்ளை அப்படின்னு சொல்லி திரும்ப போன ஒருத்தர் வந்து திரும்ப வர ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால வந்து நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம வந்து ரித்திக் போட்டோ வந்து போடுறதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதான், வேறு ரீசன் அதுக்கு எதுவுமே இல்லை. இதுதான் வீடோட வியூன்னு சொல்லுது. எப்போவுமே டீ இங்கே வந்ததுலேருந்து இங்கே வந்து ரோடையும் பார்த்து தான் குடிப்பேன். ஏன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நிறைய விஷயம் வந்து எனக்கு புதுசாக இருக்கும். இது எனக்கு இங்கே பிடிச்ச ஒரு செக்ஷன். இது வந்து நான் நிற்கிற ஹோமோட சைடு ஹோமு ரொம்ப பிடிக்கும். பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும். Say what you wanna say to me now. I wanna wake up with you in the morning. Show me there's nothing fake to me now. I wanna wake up. வேற ஒன்றும் இல்லை. எப்படின்னா என்னோட ஒரு டே ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி தான். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எப்போவும் வைக்கும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஆக்சுவலாக அதை எனக்கு ரெகுலர் ரொட்டீனாக மாற்றிட்டேன். என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப வேறு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவன்னாலே உயிர். ஏன்னா எனக்கு கஷ்டங்கள் இருந்த டைம் வந்து நான் சிவன்கிட்ட மட்டும் நான் வேண்டிக்கிட்டேன், என்னை அதுலேருந்து காப்பாற்ற. அந்த மாதிரி நிறைய டைம் வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. அந்த பாசிட்டிவ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளால சிவனை நம்பிடுச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது. ஆக்சுவலாக நம்ம அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நமக்கு எந்த வழியுமே இல்லை நடத்துறதுக்கு. ஆனால் சிவனை நம்பினா அது நடக்க போகிற ஒரு 5 minutesல வந்து அது நமக்கு கரெக்டாக செட் ஆகிடும். ஆக்சுவலாக ஸ்டுடியோட லிங்க் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஆல்ரெடி நான் லிங்க் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் இருக்கும். நம்ம ரீலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் இன்னும் ஷேப் பண்ணலை. மெயின் எப்படின்னா இந்த பீரியட்ஸ் டைம் ஆகும்போது நான் ட்ரெஸ் வந்து ரொம்ப லூஸாக தான் போடுவேன். எனக்கு வந்து ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. அதனால் இந்த மாதிரி தான் போடுவேன். அப்புறம் இனி எப்படின்னா ஸ்டூடெண்ட் வரணும், உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். அப்புறம் இன்றைக்கி ஒரு ரீல் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ நினைக்கிறேன். ஐ திங்க் அது பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மற்ற வீடியோஸ் காமிக்கலாம். வேணாம்
என்ன இல்லையா யூடியூப் லிங்க் அகாடமிக்குள்ள வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வரல அப்படின்னா நம்ம வந்து ரீல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம இப்போ மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ மேக்கப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோ வந்து நான் இதில் அப்லோட் பண்ணிக்கிறேன். திரும்ப சொல்லி நம்ம சேனல் ஏதாவது எனக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து அவங்க கிண்டலாக பண்ணி கேட்டாங்களா இல்லை நார்மலாக கேட்டாங்களான்னு தெரியலை. ஆக்சுவலாக வந்து அடிக்கடி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் ஏதாவது சாங் பாடுங்க, உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது கேட்டவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச சாங் தான் இது, ஓகேவா? பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீவா. இவ்வளோதான் தெரியும் இந்த லைனு, மற்றபடி தெரியாத. நம்ம இப்போ மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். ஃபைனல் லுக் வந்து காமிக்க போகிறோம். ரெண்டு பேருமே ஸ்டூடெண்ட் தான். ஸோ இன்றைக்கி வந்து செல்ஃப் க்ரூமிங் மேக்கப் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்டேஷன்ஸ் வந்து வீடியோவில் கொடுத்துட்றேன். நம்ம மேக்கப் பண்ணிட்டோம், வீடியோஸ் எடுத்துட்டோம். ஸோ இதான் ஃபைனல் லுக்குன்னு சொல்கிறது. இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். பழைய ட்ரெஸ் போட்ட ட்ரெஸ்ஸே போட போகிறேன் கைஸ். ஆயிரம் கை சவுண்டை யாரும் பிடிச்சி வச்சிருக்கு? நான் யூடியூப்பில் போடுவேன், டிவியில் பார்க்கலாம். பாடு இந்த வயசையா? ஆமாம், ரியாக்ஷன் வீடியோ கைஸ். நம்ம வந்து கோகிலாவை இன்ஸ்டாகிராமில் ஒரு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரியாக்ஷன் பார்க்கலாம். நண்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் கைஸ். நான் ஊரில் இருந்து வந்துட்டு இப்போ தான் நண்டு சாப்பிட்றேன். ஆக்சுவலி 7 month ஆச்சு இங்கே வந்து. இப்போது டைம் வந்து கரெக்டாக 6 o'clock ஆச்சு. நம்மளோட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னென்னா ஹேர் கலர் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய நாளாக வந்து நான் ஆக்சுவலாக கோப்பர் ஷேட் தான் பண்ணியிருந்தேன். லைட்டாக ஒரு ரெட்டு நம்ம ஹைலைட்டராக கொடுக்கலான்னு நினச்சி கொடுத்துட்டோம். ஸோ இதான் ஃபைனல் லுக்குன்றது. புரியுதா? இதான் ஃபைனல் லுக் கைஸ். இப்போது யாருக்காவது ஹேர் கலரிங் கட்டிங் வந்து நம்ம புதுக்கோட்டை விசிட் பண்ணுவோம். நம்ம மிஸ் அக்கடாமியில் வந்து சர்வீஸ் எடுத்துக்காங்க. நாங்கள் இப்போ ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி எங்களோட வந்து அகல்யம் வந்துட்டு. ஸோ நிறைய சர்வீசஸ் வந்து அகல்யக்கு இருந்ததுனால வந்து அகல்யம் இந்த மாதிரி சர்வீஸ் லேட்டாக இருக்கிற டைம் வந்து எங்கூடயே வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சமைச்சிருக்கோங்க ரைஸ், எக்கு, அப்பளம், தயிர், ஊறுகாய். இதை இன்றைக்கி சாப்பிட போகிறோம் கைஸ். அந்த சூடு சாதம், அப்பளம், கர்டு, ஊறுகாய், எக்கு, வைபு செம்ம கைஸ்.